ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி? இன்றைக்கு நம்ம இந்த பிரண்டையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிரண்டை வந்து வைரத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து வைரத்தாக இருக்குன்னா அது ஒரு பொருளா? பொருள் இல்லை, அந்த அளவுக்கு அதை வலிமையை சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து சூப்பாகவும் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சம் அப்போது ஒரு சில இது குறிப்புகளை சொல்கிறேன். இதுதான் பிரண்டை. அதுக்கு ஏதாவது பழமொழி இருக்கா வச்சுருப்பீங்களே? இந்த மாதிரி மூலிகை சொல்கிறவங்களாம் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லி அது பேர் அது காமிங்க. சக்தின்னு சொல்லுவாங்க. ஓ, இதுதான் பிரண்டையா? ஆமாம். சரி, ஒரு தண்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த இலைகளை நம்ம அப்புறப்படுத்திடணும் சூப் போடும்போது. சரி. ஏன்னா இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். தனியாக இலையே சாப்பிடணுன்னா நல்லா மசியணும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அதான் பிரண்டைன்னு சொன்னீங்களே. பிரண்டை தான். இதுக்கு வந்து வஜ்ரசக்தின்னு ஒரு பேர் இருக்குது. சரி, வஜ்ர சக்தியா? இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ இதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒரு சூப்பை போட்டு சாப்பிட்ணுன்னு பார்க்கேன். சரி, நீங்கள் விஷயத்தை சொல்லிட்டு போயின்னு பார்த்து கேட்டே இருக்கீங்களே. சரி, இதை எப்படி செய்யணுன்னா இந்த பிரண்டையில் 3 முக்கள் நரம்பு எடுக்கணும். சரி. சும்மா நம்ம இந்த ஒரு சாதாரண கத்தி வச்சு எடுத்தால் வந்துடும். கையை வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் காந்த எண்ணெய் போட்டுக்கணும். இப்படி 3 பக்கம் 4 பக்கம் நரம்பு இருக்கும். துண்டு துண்டாக கனவுல வந்து வெட்டிக்கிட்டு இந்த நரம்புகளை பூரா எடுத்துடணும். இலையை பிச்சிடணும். சரி. இலையை பற்றியுடைய இதை இப்போ பின்னாடி சொல்கிறேன். இது வந்து இப்படி நம்ம சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சோடு நல்லெண்ணெய் ஊற்றி சிறு சிறு துண்டாக வெட்டிக்கிட்டு அதை என்ன செய்யணும்னா நடுவில் கீறணும் பிரண்டையை. இப்படி அதே கத்தி வச்சு அந்த வால் கத்தி மாதிரி இருக்குங்களா? ஆமாம், சின்ன கத்தி. அது ரொம்ப உள்ள சதை பகுதி இருக்குமா? உள்ள சதை இருக்கும். சரி. அப்புறம் இதில் வந்து ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு, ரொம்ப வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கிட்டு இதை லேசாக தீக்கணும். அதாவது ரொம்ப தீச்சிடக்கூடாது, லேசாக வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வெளியே எடுத்து ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இதை அந்த வனலில் காட்டிட்டு மொத்தம் சூப்புக்கு அது வந்து மணமாகவும் இருக்கும், காட்டமும் ரொம்ப கொஞ்சம் குறையும். சரி, இது எதுக்கெல்லாம் நல்லது? இது சூப் போடுற எப்படின்னு சொல்லியிருந்தேனே. சூப்பு வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு 400 மில்லி தண்ணி வச்சுடுங்க. 400 மில்லி தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, 1/4 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 5 மிளகு, அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு தக்காளி, ஒரு இஞ்சி துண்டு, ஒரு பூண்டரிசி, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும். முதல்ல நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சரி. முதல்ல ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கொதித்து வரும்போது அது வரைக்கும் வச்சுக்கிட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். குறைஞ்ச வெப்பத்தில் வச்சுக்கணும். அப்புறம் இதை நல்லா வெந்து வந்ததும் தெரியும், சூப்லேயே தெரியும், நிறம் மாறும். அப்புறம் எடுத்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். சரி. இதோட பயன்கள் என்னன்னு கேட்டிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து முதல்ல வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த வித உவமையும் பண்ணாது. அது ஒரு சிறப்பு. சில உவமை சொல்லுக்கு வரும், இதில் அப்படி கிடையாது. இதை நீங்கள் சூப்பு குடிக்கும்போது அடுத்த நாளே என்னுடைய பலன் தெரியும். அப்படியா? அந்த கை காலில் வலி இருந்தால், இல்லை ஒரு சோர்வு இருந்தால், அதை வந்து அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஓ, நல்ல அருமையான ஒரு மூலிகை. இதை வந்து நீங்கள் சூப்பு குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்காக 3/4 மணி நேரத்துக்காவது காஃபி டீ சாப்பிடக்கூடாது. சரி சரி. ஏற்கனவே நம்ம 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணியை, 1 டம்ளர் தண்ணியை வற்ற வச்சுருக்கோம். அப்போ அதை எடுத்து நம்ம குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு காஃபி டீ குடிக்கக்கூடாது. சரி சரி. அதுக்கப்புறம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அன்றைக்கி உங்களுக்கு சாயந்தரமே என்னுடைய பலன் தெரியும். உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும். சரி. இந்த கை கால்களில் இந்த வலி சோர்வு உள்ளவங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், தாது சக்தியை. அதுவும் அதுலேயும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆமாம், கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 4-5 நாள்லேயே அவங்களுக்குள்ள வீரியம் அவங்களுக்கு தெரியும். டெய்லி சாப்பிட்லாமா ஐயா? டெய்லி அழகாக சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம், இல்லை 2 நாளைக்கு மட்டும் சாப்பிட்லாம். முதல்ல சாப்பிடும்போது டெய்லி ஒரு 4 நாளைக்கு சாப்பிட்டுக்குங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ 2 சீசனில் எல்லா இடத்துலையும் கிடைக்கி. இப்போ நான் வீட்டில் தோட்டமாக போய் போட்டிருக்கேன்.
இருந்தாலும் நம்ம காட்டுக்குள்ளே பாய்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆமாம். அதனுடைய இயல்பான தரம் கிடைக்கும். இதில் அந்த மாதிரி நல்ல உடம்புக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியும் கிடைக்கும். அதனால் இது தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அதனுடைய பலன் 2 நாளில் 3 நாளில் உங்களுக்கு தெரியும். அப்படியா? ஆமாம். சரி. நான் மாத்திரையை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு எவ்வளோ பெட்டரு. சுகரை கூட கொஞ்சம் குறைக்கும். அப்படியா? எல்லா பச்சை மூலிகையும் நம்ம சூப்பாவோ பெரிய சாப்பிடும்போது சுகர் குறையும். சரி சரி. அதனால் அந்த நேரத்தில் மாத்திரையை விட நம்ம மாத்திரை போடுறவங்க குறைச்சிக்கலாம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அளவாக பார்த்துட்டு குறைச்சிக்கலாம். சரிங்க. ஆமாம், அருமையான ஒரு இது மூலிகை. அதை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்துக்கிறேன், கையில் வைங்க. நேயர்களே இது நல்லா பார்த்துக்கிடுங்க. இதுதான் பிரண்டை. பிரண்டையை பற்றி ஐயா நல்லா விளக்கம் சொன்னாங்க. அதை சூப்பாவோ வேறு முறையில் துவையலாகவோ அரைச்சி சாப்பிட்டு நலம் பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.